சென்னை சங்கம விழாவானது நேற்றிலிருந்து வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் நடக்க போகுது. குறிப்பாக சென்னையில் இந்த சென்னை சங்கம விழா வந்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்தக்கூடிய பல்வேறு விதமான இசைக்கலைஞர்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து அவ்வளவு அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், அந்த கலைகளுடைய முக்கியத்துவம், அது குறித்து ஒவ்வொரு நாளும் இந்த 5 நாட்கள் 13, 14, 15, 16, 17 ஆகிய 5 நாட்கள்ல அவங்க வந்து தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணி மக்களை உற்சாகப்படுத்த இருக்கிறாங்க. தொடர் விடுமுறை காரணமாக மக்கள் வந்து சென்னையில பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தீவுத்திடல், சென்னை எக்மோர், சென்ட்ரல் ரயில் நிலையம், விமான நிலையம் பகுதி, அதே போல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மெரினா கடற்கரை, பெசநகர் கடற்கரை, அங்க எல்லாம் வந்து இவங்க வந்து அவங்களுடைய இந்த கலைஞர்கள் வந்து அவங்களுடைய விழாவை, அவங்களுடைய இசையை, அவங்களுடைய மொழியை நம்மளுக்காக விருந்தாக கொடுக்க இருக்கிறாங்க. சென்னை வாசிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் முடிந்தவரை இந்த கலைஞர்களை உற்சாகப்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அவ்வளவு அருமையாக பாரம்பரிய கலையான இது வந்து மண்மேளம் என்று சொல்கிறாங்க. இந்த மண்மேளம் ஆதி மேளம்னு சொல்றாங்க. இதை ஆதி காலத்துல வந்த மேளத்தினுடைய இசை விழா தான் இது. இதை வந்து மக்கள் வந்து அவ்வளவு உற்சாகமா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சென்னை சங்கம விழா வந்து கிராமிய கலையை வளர்க்கும் விதத்துல அதிகமான நபர்கள் வந்து இதுல வந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு சென்னையில எம்எல்ஏ ஹாஸ்டல் அருகே வந்து இந்த கலைஞர்கள் தங்களது இசை நிகழ்ச்சியை ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க. இன்று மாலை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த இசை வந்து நடக்க போகுது. இந்த விழா வந்து சென்னை சங்கம விழாவானது நடைபெற போகுது. ஆகையில அதனால இன்னைக்கு இந்த கலைஞர்கள் இந்த கலையை பத்தி எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த சங்கம விழா போன வருஷம் நடந்தது, இந்த வருஷமும் நடக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விழாவாக இருக்கு? அந்த வாழ்வாதாரத்துக்கும் நம்ம தமிழ்நாடு பண்பாட்டுத்துறைக்கு சார்பாக எங்களுக்கு விழாக்களை அழைச்சி எங்களுக்கு இது பெருமிதமாக இருக்குது. ரெண்டாவது, எங்களை போல இருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவும் இருக்குது. இது எங்கள் தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. மற்றபடி தமிழர்கள் பண்பாடையோட திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு அரசு முன் வந்து இந்த மாதிரிலாம் நடத்துறது வந்து உண்மையாக ஒரு பெருமைக்குரியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு பெயர் வர காரணமாகவும் இருக்குது. இது என்ன கருவினா என்ன இது எல்லாமே தோல் கருவிகள். நாங்க அந்த காலத்துல இருந்து தாத்தா பாட்டி முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க தோல் கருவியை தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். இது பாரம்பரிய கலை கூட பாரம்பரிய வாத்தியம்னு சொல்லுவாங்க. இது பேர் தப்பு, இது பேர் உரிமை, இது வந்து திடும்புன்னு சொல்லுவாங்க. இது அடிச்சுக்காட்டு, இது திடும்பு. இது வந்து மத்தளம், மண் மத்தளம். ஆமா, இது பானை இருக்கு இல்லீங்களா, நம்ம குடி தண்ணி அது வந்து அதெல்லாம் செய்யப்பட்டது. இதோடைய தாளம், அதோடைய ஸ்ருதி, சத்தமே வந்து தனியா இருக்கும். இது வந்து அப்பல இருந்து ரூரல் ஏரியா, ஆக்சுவலா கிராமப்புறங்கள்ல திருவிழா காலங்கள்ல அதிகமாக இது பயன்படுத்துவாங்க. சேவாட்டம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். இது இல்லாம எதுவும் நடக்காது. பண்டிகையே 15 நாள். அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த மண்மத்தளம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க வந்து சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டம், பள்ளிப்பட்டி கிராமம். பள்ளிப்பட்டியில இருந்து இந்த இசைக்கருவி அப்படி என்ன விஷயத்த மக்களுக்கு சொல்லுது? இது ஆரம்பத்துல வந்து விலங்கு விரட்டுறதுக்காக பயன்படுத்திருந்தாலும் பின்னால வந்து இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக செஞ்சு நாளடைவில் இது வந்து ஒரு இசை கலையாக மாறி, இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இசை வந்து அவங்களுடைய உணர்வால கலந்து அதுக்கப்புறம் இதை அடிக்கிறதுல இதோடைய நயம் வந்து மிக அதிகமாக இருக்கும், நயமா இருக்கும். எத்தனை பேர் வந்திருப்பீங்க உங்க டீம்ல மட்டும்? எங்க டீம்ல வந்து மொத்தம் 17 பேர் வந்திருக்கோம். 17 பேர்? ஆமா, 17 பேர். நாதஸ்வரம், அதாவது நாதஸ்வரம்னா பெரிய நாதஸ்வரம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், சின்ன நாதஸ்வரம். அதுக்கு ஒத்து. இந்த 5 நாள் சென்னையில இருக்கீங்க. ஆமா. எங்கெல்லாம் வாசிப்பீங்க? நாங்க வந்து எழும்பூர், பெரம்பூர், அம்பத்தூர், கொளத்தூர், அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி, பீச் ஏரியா, இந்த ஏரியா மட்டும், நுங்கம்பாக்கம், அவ்வளவுதான்.
சரி, இந்த இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு பேருடைய வாழ்வாதாரம் இந்த 5 நாள் அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த தருணம், இவர்களை பார்த்துட்டு உங்களை இப்போ நாங்க பொது இடங்கள்ல பாக்குறோம், அங்க பார்த்துட்டு உங்களை புக் பண்ணிடலாம், அதெல்லாம் நடக்குதா? கண்டிப்பா 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 எல்லா விழா காலங்களையும் கண்டிப்பா நாங்க வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் நாங்க நம்மளை இன்வைட் பண்றாங்க. ஏன்னு காரணம் கேட்டீங்களா, இந்த மண்மத்தாளம் இந்த ஆதிமேளம்னு சொல்லக்கூடிய இந்த குழு வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடுப்புல கட்டிட்டு இசைக்கிட்டே நடனம் ஆடுறது எங்கேயும் கிடையாது. ஏன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து இடுப்புல கூட கட்டி கொஞ்ச நேரம் நிக்க கூட முடியாது. இதுல நாங்க தொடர்ச்சியா பசங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து நிக்க வச்சு பண்றோம். இந்த ட்ரூப்லயே பெரியவரா இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு வருஷமா வாசிக்கிறீங்க? நாம வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து இதே தொழில் தான். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது எவ்வளவு எங்க அப்பா பாட்டா காலத்துல இருந்து இதே தான், இந்த தொழில் தான். வருமானம் இதெல்லாம் இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு இருக்குங்க. ஏதோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி இப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல புக் பண்றாங்கல்ல, இப்ப அரசு புக் பண்றதுக்கும் தனியார் புக் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்? கவர்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம ஒரு இதுல கவர்மெண்ட் இதுல போறோம், தனியாருங்கிறது நம்ம நாமளா பார்த்து பேசுறது, கவர்மெண்ட்ங்கிறது அவங்களா பேசி இது பண்றது. 5 நாள் சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் உங்களுக்கு போக எல்லாமே பண்ணிடுறாங்க. ஒரு உற்சாகம் தர வகையில் இந்த பொங்கல் விழா, காணும் பொங்கலுக்கு முதல் நாள் நேற்றிலிருந்து வரும் 17ஆம் தேதி வரை காணும் பொங்கல் வர, அதாவது போகி பண்டிகைன்னு இன்னைக்கு இருக்கு. நேற்றிலிருந்தே வந்து இந்த சங்கம விழா வந்து சென்னையில் இருக்கு. அதை உற்சாகம் பொங்கும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஆரவாரமாக செலுத்தி வர்றாங்க. அவங்க வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு சாயந்தரம் ஒரு மத்தியானம் உணவுக்கு பின்னராக அந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்த இடங்களுக்கு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடங்களுக்கு வந்து செல்ல இருக்கிறாங்க. அதே போல இங்க மேலும் சில கலைஞர்கள் அவங்களுடைய பிராக்டிஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு விழா நடக்குது. அந்த விழாக்கள்ல வந்து பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும், அவங்க இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கும், அவங்க ஒவ்வொரு மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் இந்த பேண்டு கருவியை சார்ந்தவர்கள் தோழர்களும் அந்த பகுதியில் மிக சிறப்பாக அவங்களும் வந்து அவங்க பிராக்டிஸை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே சென்னையை பொறுத்தவரை இது போல கிராமிய கலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாகவே இருக்கு. சென்னை சங்கம விழா மூலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இவ்வளவு இசைக்கருவிகள், இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு கலைநயம் மிக்க ஒரு கலாச்சாரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத காட்டுவதற்காக இங்க குழந்தையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த பேண்டு குழுவும் இங்க இசைக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படி உற்சாகம் தரக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் மிக சிறப்பாக அவங்களுடைய இசைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். நாள் முழுவதும், அதாவது காலையில் ஆரம்பிச்சிருக்காங்க 10 மணிக்கு, மதியானம் இப்போ 1 மணி ஆக போகுது. 2 மணி வரை தொடர்ச்சியாக பிராக்டிஸ் செஞ்சுட்டு 3 மணியிலிருந்து தங்களுடைய செல்லும் இடங்களுக்கு, அதாவது மக்களுக்காக இந்த 5 நாள் சென்னை சங்கமம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் சென்று அங்கே போய் மக்களை மகிழ்விக்கும் வகையில் அவங்க வந்து உற்சாகமாக தங்களுடைய இசையை வந்து காட்ட இருக்கிறாங்க. அதுக்காக ஒத்திகை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்க. என்ன பேண்ட் இது? பேண்டா? பேண்டாமா, பிஎன் யோகி பேண்டுன்னு பேண்டு குழு. நாங்க சரி, எத்தனை வருஷமா வாசிச்சுட்டு இருக்கிறீங்க? நாங்க ஒரு 20-25 வருஷமா வாசிச்சுட்டு இருக்கோம். இது இப்ப கிராமிய கலையில இப்போ பேண்ட் வாத்தியமும் ஒரு முக்கியமா இந்த சென்னை சங்கமத்துல வந்து இவ்வளவு நாளா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்தது. நாங்க ஒரு சங்கமா ஆரம்பிச்சு நாங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை இந்த கிராமிய கலையோட இணைச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் இதுல ஒரு அங்கமா இருக்கோம். எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எப்படி போக்குவரத்து? நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க 12 பேர் வந்திருக்கிறோம். நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க. எங்களுக்கு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. பாய், போர்வை, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல மரியாதையா நடத்துறாங்க. நல்ல உணவு, நல்ல மாதிரியே நடத்துறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராமிய கலைகள் அப்படின்னா இந்த தார தப்பட்டெல்லாம் சுத்தி உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு, நீங்களும் பாப்பீங்க. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு அரசு கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பப்ளிக் வாசிக்கிறீங்க, அங்க வாய்ப்பு வருதா?
நிச்சயமா வரும் சார், நிச்சயமா வரும். எங்களை பாக்குறவங்க நிச்சயமா அவங்களுடைய விழாக்களுக்கு, திருமணங்களுக்கு, மற்ற கோவில் திருவிழாக்களை எங்களை கூப்பிடுறதுக்கான சந்தர்ப்பங்களை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கும். இது எங்களுக்கு ஒரு புதிய முகவரி தந்த மாதிரி சார். இந்த விஷயம் வந்து புதுசா எங்களுக்கு ஒரு முகவரி தந்த மாதிரி. எத்தனை வருஷமா வாசிக்கிறீங்க? நாங்க வந்து எங்க குரூப் ஒரு 25 வருஷம் வாசிட்டு இருக்கோம். எங்க வாத்தியார் அவர் தான். அப்பா தாத்தா காலத்துல இருந்து வாசிட்டு வராங்க அவங்க 2 பேரும். அவங்க சித்தப்பா பெரியப்பா பையன் அவங்க 2 பேரும் பரம்பரையா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்து? நாங்க ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான் சார். கும்பகோணத்துல வந்து செம்படை அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவங்க தான் நாங்க எல்லாருமே. ஒரே ஏரியா தான் சார். இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய முகவரி, எங்களுக்கான புதிய கதவு திறந்திருக்குது சார். அரசுக்கு மிக்க நன்றி. நாங்கெல்லாம் கடமைப்பட்டுள்ளோம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க அவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து மரம், வெயில் அதெல்லாம் பார்க்கல. நாங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கோம். கிராமிய கலையோட எங்க பேண்டு குழுவையும் உள்ள இணைச்சிருக்கிறாங்கன்றத மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போல மக்களை மகிழ்விக்க எங்கெங்கெல்லாம் பண்ண போறீங்கண்ணே? உங்களுக்கு எங்க அலாட் பண்ணிருக்காங்க? எங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு திருவான்மையூர், பெசன்ட் நகர், இன்னைக்கு நாளைக்கு அதே மாதிரி 2 ஊர் கொடுத்துருக்காங்க. அது சாட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு 2 ஊர், 2 ஊருக்கு, ஒரு நாளைக்கு 2 ஊருக்கு மொத்தம் 4 நாள் கொடுத்துருக்காங்க. 8 ஊர் மாலை 6:30 மணிலேருந்து 7 மணி வரலையும் ஒரு இடத்துலையும், 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் ஒரு இடத்துலையும், 4 நாளைக்கும் அதே மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் தொடர்ச்சியா இந்த பகுதிகளில் மேற்கொண்டு வர்றாங்க. பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கலைஞர்கள் அவங்களுடைய பிராக்டிஸை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதை நம்மால பார்க்க முடிகிறது.